2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் எல்கேஎஸ். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான். இவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது உண்மையாகவே கிண்ண சாதனைகளில் கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை. இவர் ஆக்சுவலி ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா, இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல இருக்குது, நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு. இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இது கடைசியா அப்படின்னு நான் சொல்றதை விட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க தான் ராசிலேயும் கடைசி, எப்படா எங்களுக்கு சொல்வீங்க, நாங்களே இப்ப ஜென்ம சனியில இருக்கோம் அப்படின்ற சில ஜோதிட கூற்றுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை சொல்ற விதம் தான். தனுசுக்கு எப்படி தன் வீட்டை பார்க்கும் குருன்னு சொன்னேன், அதே மாதிரி இது இவருடைய ராசிநாதன் உச்சமடைய போறார். இன்னொரு பாயிண்ட் மீனத்துக்கு, அந்த உச்சம் பெற்ற ராசிநாதன் ராசியை பார்க்க போறார் மீனத்தை, லட்சுமி ஸ்தானத்துல. அப்ப இவர்களுக்கான மரியாதை, கௌரவம் அதெல்லாம் கிடைக்கும். கடன் நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும், பணம் பத்தல அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி தரக்கூடிய பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இது எப்படி சொல்லணும்னா, தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். இப்ப இந்த வார்த்தைலாம் மறைஞ்சு போச்சு ஜோசியத்துல. புதுசா ஏதோ அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம். அது இல்ல, தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். குரு தர்மக்காரகன், சனி கர்மக்காரகன். அப்போ தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். எந்த மீனராசி நேயர்கள்லாம் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறாங்களோ, தான தர்மத்துல தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்களோ, கோவில் வழிபாடுகள், பிரார்த்தனைகள் சொல்லுவாங்க, நான் வியாழக்கிழமை விரதங்க, சனிக்கிழமை நான் 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், நான் பசுக்களுக்கு நான் சேவை செய்யறேன், நான் வருஷம் அந்த பசு இதுக்கு கொடுத்துடுவேன். அந்தணர்களுக்கு உணவிடுதல் தெய்வ சாஸ்திரம் வேற, தர்மசாஸ்திரம் வேற. யாருக்கு வேணா அன்னதானம் கொடுங்கிறது தர்மசாஸ்திரம், அந்தணர்களுக்கு உணவிடுதல்ங்கிறது தெய்வ சாஸ்திரம். இது வேற, இது வேற. மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு சின்ன பிரிவு அப்படிங்கிறது இருக்கும். அது வேலை நிமித்தமா இருக்கலாம், ஒரு ஆர்குமெண்ட் நிமித்தமா இருக்கலாம், ஒரு தற்காலிகமான சண்டையா இருக்கலாம். ஆனா நிரந்தர பிரிவுங்கிறத சனி பகவான் நிச்சயம் மீனராசிக்கு கொடுக்க முடியாது. குரு அதை கொடுக்கறதுக்கு விட மாட்டார். சண்டை வரும், சச்சரவு வரும், வாத விவாதங்கள் இருக்கும், ஈகோ கிளாஷ் பயங்கரமா வரும். சனி இருக்கிறப்ப இந்த ஈகோவை தூண்டி விட்டுருவாரு இவங்க ராசியில சஞ்சாரம் பண்ணும் பொழுது. அப்ப அந்தனுக்கே எப்படி ஒரு ஈகோ இருக்கும் அந்த குருவுக்கு. வயசானவர் தான், உடம்புல பலம் இல்லைதான், ஆனா நந்த வம்சத்தையே ஒழிச்சது யாருன்னா சாணக்கியன். இப்படி கங்கணம் கட்டிட்டாங்க அப்படின்னா நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். இதுக்கு இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பலன் சொல்லணும்னா, இந்த ருத்ரா படத்துல பாக்யராஜ் சாரோட படம், இந்த பஃபூன் வேஷம் போட்டு பலூன் எல்லாம் கட்டிட்டு நான் பேங்க கொள்ளடிக்க போறேன் பாரு இதெல்லாம் நம்ம சிரிப்பாங்க ஃபர்ஸ்ட். அது மாதிரி மீனராசி நேயர்களை பார்த்து இந்த ஒரு வருஷத்துல நிறைய பேர் நகைத்திருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவன் கடங்காரப்பைய, இவன் என்னவோ பெருசா சாதிக்க போறானா, இவன் என்னவோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறானாமா, இந்த அம்மா ஏதோ குடும்பத்தோட வாழ போதாமா, இது எங்க இருந்து தேர போகுது அப்படின்னு. ஆனா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் அடிச்சு, பேங்கையும் கொள்ளையடிச்சு, அடுத்தவர்களோட மனசையும் கொள்ளையடிக்க போறது மீனராசி நேயர்கள். தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன். என்னதான் கர்மக்காரகன் தர்மக்காரனா இருந்தாலும் அவச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம். 4 பேர் தப்பா பேசுவாங்க, இவன் எங்கேயோ ஏமாத்தி காசு வாங்கிட்டு வந்து விட்டான், இவன் எங்கேயோ ஏமாத்தி பாஸ் ஆயிட்டான், இது சொல்லுவாங்க. ஏதோ இடத்துல பாஸ் ஆயிட்டான்ல, பழிச்சொல்லுடன் கூடிய ராஜயோகம். இது மீனராசி நேயர்களுக்காக மீனராசி நேயர்களுக்கும் ஹனுமன் சுவாமியோட வழிபாடு தான். ஆனா நான் சொல்ல போறது ஒரு கோவில்.
கேரளாவில் இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் இல்லாத கோவில் கேரளாவில் திருப்பராயர், குருவாயூர்லேருந்து 20 கிலோமீட்டர், கடலோட முகப்பு, சுந்தரகாண்டம் நடந்த இடம். அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்கே புஷ்பாஞ்சலி செய்யலாம், வெடி பரிகாரம் பண்ணலாம், மீனூட்டுன்னு ஒரு பரிகாரம் இருக்கு, மீனுக்கு உணவிடுதல் அப்படின்னு. அந்த கோவில் அது ரொம்ப விசேஷம். கடலோட முகப்பு, பேக்ஸி வாட்டர் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கோவில். சுந்தரகாண்டம் தான் பரிகாரமே ஜோசியத்துல. அந்த ஹனுமன் சுவாமியோட ஸ்தலத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு சொத்துக்கள் வசப்படும், அவச்சொல் குறையும், ஆனா ராஜயோகம் நிச்சயம் உண்டு. ஃபைன் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.